ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து தெளிவாகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டேட்டுனா நம்ம பாலிடிக்ஸ் எல்லாம் பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம சினிமா பற்றி தான் பேச போகிறோம். சினிமாவுக்கு இந்த எலெக்ஷன் டேட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டேட்டை ஒரு தெளிவுபடுத்தியாச்சுன்னா மற்ற படம் பெரிய பெரிய படம் எல்லாத்துக்குமே வந்து தெளிவான ரிலீஸ் டேட்டை சொல்லிடுவாங்க. எலெக்ஷன் டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உட்பட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம். ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை. ஒரு பெரிய படம் ஏதோ ஒரு அரசியலை பற்றி சின்னதாக வந்து பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அப்படி பார்க்கக்குள்ள அந்த மாதிரி பேசக்குள்ள அந்த எலெக்ஷனை வந்து அது பாதிக்கும். அதனால் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஜனநாயகன் படத்தை சொல்லலாம். ஜனநாயகனை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியாதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு எலெக்ஷன் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9 எலெக்ஷனை வைக்கிறாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மே 4 ரிசல்ட் வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கருப்பு படத்தோட டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அதாவது மே 15 அல்லது மே 16 வந்து ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்களாம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எஸ்டிஆர் வந்து பாட போகிறாரு. மியூசிக் வந்து சாய் பேங்கர் வந்து மியூசிக் போட்டு ஒரு செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. அந்த செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் டேட்டோட கன்ஃபார்மாக பண்ணிவிடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு மே மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மே மாதம் ரிலீஸ் ஆகுமான்றதுமே ஒரு சின்ன டவுட்டு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு சென்சார்லாம் நல்லா கிளியர் ஆகிடுச்சுன்னா மே மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் கிடையாது. மே மாதம் ரிலீஸ் ஆகலைன்னா ஜூலை ஆகஸ்ட்டுக்கு படம் தள்ளி போகும். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்த படம் தாங்க வந்து தாய்க்கிழவி. ராதிகா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, புக் மை ஷோவில் 1 மில்லியனுக்கு மேலே டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகியிருக்குது. வேறு லெவல் சம்பவம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் மூவி, எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தை இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி பெற அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இன்னுமே இந்த படத்தை வந்து தேட்டரில் நல்லா ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வர 19 வரைக்கும் எந்த ஒரு பெரிய படங்களுமே ரிலீஸ் ஆகலை. 19 அப்புறம் தான் இந்த படத்தை வந்து தேட்டர்ஸ்ல தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஓடிலாம் வரும். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி தான். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே வந்து லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.